அமர்கலம் பண்ண டைரக்டர் வந்து பார்த்தேன் ரெஸ்டென் பண்ணுவாரா? சரி, பார்த்தேன் ரெஸ்டென் பண்ண டைரக்டர் வந்து அல்லி அர்ஜுனா பண்ணுவாரா? சரி, அல்லி அர்ஜுனா பண்ணுற டைரக்டர் ஜெமினி பண்ணுவாரா? 2 ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டு நாங்கள் லைஃப்பில் இனிமேல் தப்பே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வெளியில் சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து ஒரு ஷார்ட் வச்சா கூட இது வந்து புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்பார். நீங்கள் பார்த்து ரெசிஸ்டெயின் பண்ணுறீங்க, அட்டகாசம் மாதிரி படங்களும் பண்ணியிருக்கீங்க, வட்டாரம், ஜெய இது எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கு. இப்போ டைரக்டர் சரணை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாதுன்றது ரொம்ப நல்லது, சூப்பர் தான். ஆடியன்ஸாக சூப்பர்ப்பா இவர் வந்து எல்லாமே பண்ணுறாரு, குட். ஆனால் நான் ஒரு ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டீங்க, நான் வந்து சரண் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே வேற மாதிரியான ஒரு படம் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு என்னைக்காவது மார்க்கெட்டில் கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கா? நான் ஜெமினி பண்ணிவிட்டு ஜே பண்ணுறேன். இப்போ அவர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாரை பொறுத்தளவில் நான் ஜெமினி பண்ணிவிட்டு வரேன். அவருக்கு ஆக்சுவலாக ஜெமினியோட டேட் வந்து அவர் டேட்டு. நான் வந்து ஏவிஎம்லேருந்து அழைப்பு வந்ததுனால அந்த டேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திருப்பி அவர்கிட்ட போகணுன்ட்டு நான் வந்து போகிறேன். அப்போது அவரோட எதிர்பார்ப்பு வந்து ஜெமினி, ஓப்போடு இப்படிங்கிற இதில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. நான் போகிறது ஜே லவ் ரொமான்டிக் வயலின், நான் போகிறேன் வயலின். சரி, ஆனால் நான் ஜெயிச்ச ஒரு இது ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த இது வந்து ஓகே ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பெற்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, நமக்கு ஜெமினி மாதிரி ஒன்று பண்ணலையே, நமக்கு ஒரு ஓப்போடு கிடைக்கலையே. அவர் வந்து என்ன சார் ஓப்போடு மாதிரி உங்கள்கிட்ட இருந்து ஒரு பாட்டு பார்த்தேன், ஆனால் அவருக்கு தெரியல அதில் மே மாதம் 98 இருக்குது. கரெக்ட். அதுவும் இன்றைக்கி வரைக்கும் பாப்புலர் தான். ஸோ அவருக்கு அது தெரியல. அவர் அப்போ அவருக்கு அது தெரியல. அவர் வந்து இதை பார்க்குறாரு, நான் இந்த சாங்கும் நல்லாயிருக்கும் சார், இதுவும் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், உங்களுக்கு அதில் பிரம்மா இருக்குன்னா இதில் வந்து உனைநான் இருக்குது. ஒரு ரொமான்டிக் படமும் கமர்ஷியல் படம் தானே, ஜேவும் ஒரு கமர்ஷியல் தான் என்ன பொறுத்தவரை. அதனால் நான் அதில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிளில் இருக்கும்போது என்னை கேஜ் பண்ணால் முடியவே முடியாது இல்லை. அவங்க வந்து ஜெமினி மாதிரியே எனக்கு வந்து ரஃபியனாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுங்கள், அதுக்கு தான் இந்த ஹீரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஆங்கிளில் யோசிப்போம் நம்ம. கரெக்ட். இல்லை நம்மக்கிட்ட என்ன லைன் இருக்குது அதை வந்து அதுக்கு ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பட் இது வந்து நான் ஒரு பேட்டர்னாக பண்ணிட்டதுனால ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாது. அது நீங்கள் டிசைடட்? அது நான் டிசைடட் முதல்ல இருந்தே. இப்போ காதல் மன்னன் பண்ண, அதுக்கு அடுத்தது அமர்கலம் பண்ண டைரக்டர் வந்து பார்த்தேன் ரெஸ்டென் பண்ணுவாரா? சரி, பார்த்தேன் ரெஸ்டென் பண்ண டைரக்டர் வந்து அல்லி அர்ஜுனா பண்ணுவாரா? சரி, அல்லி அர்ஜுனா பண்ணுற டைரக்டர் ஜெமினி பண்ணுவாரா? ஜெமினி பண்ணுற டைரக்டர் ஜே பண்ணுவாரா? இந்த இது இருந்துக்கிட்டே இருக்கணும். அட்டகாசம் வசூல்றதா எங்கெங்கேயோ இருக்குது. ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து நான் எந்த வட்டத்துக்குள்ளேயும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. அதனால என்னால் இப்போ ஃபர்தராக வந்து என்னால் அடுத்த ஒரு 7 ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃபுக்கு தயாராக இருக்குது. இதை வந்து என்னால் வந்து கொண்டு போக முடியுது. அந்த இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ அந்த படம் வந்து அது வேறு இதில் இருக்கணும்ல நான் எடுக்க போகிறது. அப்போ அதுக்கு நான் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து என்னை ஷார்ப் பண்ணி போடணுங்கிறது வந்து எனக்கு இந்த இன்டர்வியூலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற டேக்காவே அதான். இப்போ இங்கேருந்து போகும்போது எனக்கு பயத்தோடு நான் வெளியில் போவேன். அந்த படமும் வந்து இதே மாதிரி வந்து தேவன் வந்து என்கிட்ட வந்து பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும்ல. ஸோ அப்போ நீங்கள் டிக் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் யூனிட் டிக் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து இந்த படத்தில் என்ன நான் வச்சுருக்கேன், அது நான் கரெக்டாக வச்சுருக்கேனா அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டே நான் அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ ஸ்வீட்டுங்க. உங்களுடைய படங்களில் ஒரு 3 படம், அதில் உங்களுக்கு இதுதான் இந்த படத்தினுடைய டிஃபைனிங் சீன், அந்த ஒரு சீனை கிராக் பண்ணுறது தான் முக்கியம், அதை நான் எப்படி கிராக் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜெமினிக்கு எனக்கு முதல்ல கிடைச்ச லைன் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். தான் ஒரு ரவுடி வெள்ளை ரவியும் சேராங்கிறவரும் வந்து கமிஷனர் கூப்பிட்டு அவங்க முன்னாடி அவங்க வந்து நாங்கள் இனிமேல் கிரிமினல் வேலையெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து வெளியில் போகிறாங்க லைஃபுக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸு. அதுதான் வந்து ஜெமினியோட ஆரம்ப புள்ளி. அதை வந்து நான் வந்து அலங்காரம் படுத்துகிறேன். அது விரிவடையும் பொழுது அதுக்குள்ளே ஒரு காத்திரம் இருக்குது அந்த லைனுக்குள்ளே. இல்லை, 2 ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டு நாங்கள் லைஃப்பில் இனிமேல் தப்பே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வெளியில் சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த ரவுடி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க,
இதில் ஒரு ரவுடி திருந்திட்டான், ஒரு ரவுடி திருந்தலைன்னா எப்படி? அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? ஸோ இந்த ரவுடியோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட லைஃப் ஸ்டைல் என்ன, அப்போ இவன் யார் அப்படின்னு நீங்கள் வந்து அதை யோசிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அவென்யூஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ நான் வந்து ஒரு ரவுடி ஈவினிங் காலேஜ்லாம் போகிறான். ஈவினிங் காலேஜ் நான் வந்து எங்கள் அப்பா ஈவினிங் காலேஜ் போனப்போ ஃப்ளாஸ்கில் காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன் பச்சை பாஸ் காலேஜில். அப்போ பார்த்து அந்த அட்மாஸ்பியர் என் மைண்டில் இருக்குது. ஸோ ஈவினிங் காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஈவினிங் காலேஜ் வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். இந்த பக்கம் எனக்கு கலாபவன் பண்ணி மாட்டுறாரு. நீங்கள் வந்து அனிமல்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணுறீங்களாமே, அது அப்படியே படத்தில் அங்கங்கே செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்குவோம். அது அவர் வந்ததுனால தான் அது வருது. அவர் வந்ததுனால தான் அது வருது. அது நம்ம ஓப்பனாக இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். நான் ஒரு எனக்கு பொன்னம்பலம் தான் வேணும்னு நான் உட்காந்துருக்க முடியாதுல்ல. அந்த நேரத்துக்கு ஹேப்பனிங்காக இருக்கிறது வந்து பொன்னம்பலம் தான் நமக்கு வந்து வில்லனாக இந்த படத்தில் நடிக்கணும்னு இருந்தேன்னா எனக்கு கலாபன் மணி கிடைக்க மாட்டார், அந்த வெரைட்டி கிடைக்காது அது. ஸோ அதை வந்து வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஒரு மார்வாடி பொண்ணு, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அந்த அட்மாஸ்பியர் பெருசாகுது. இப்படியே அந்த கதையை சுற்றி ஒரு விஷயம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி அதுக்குள்ளே ஹீரோ போய் லவ் பண்ணுறாரு, அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது புதுசாக இருக்கிறதுக்கு தானே. இது வந்து எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு கேபி சார்கிட்டேருந்து வந்த பழக்கம். அவர் வந்து ஒரு ஷார்ட் வச்சா கூட இது வந்து புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்பார். ஒரு சீன் பண்ணால் கூட இது புதுசாக இருக்கும்ல அப்படிம்பார். ஸோ அந்த ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட. அதனால் எனக்கும் வந்து அது வந்து பேசிக்கலாகவே இது புதுசாக இருக்கான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது வசூல் ராஜாவில் இதான் என் சீன்னா எது? இந்த ஜாக்கீர் இறந்து போகிற சீன் படத்துக்கே வந்து ஒரு ஆணிவேரான ஒரு விஷயம் வந்து அதுதான். அங்கே எங்கே வந்து மருத்துவம் தோக்குது, எங்கே வந்து அந்த ஆட்டிடியூட் தோற்று போகுது. அந்த வசூல் ராஜா கதையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அதுதான். அங்கேருந்து தான் அவருடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ். இவந்தோ அது வந்து இந்தி படத்தினுடைய ரீமேக்காகவே இருந்தாலும் அதில் வந்து அந்த லைஃப் வந்து கமல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஜாக்கீரோட அந்த டெத்து சீக்வன்ஸ் வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மைனஸ் அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் ஒரு இதுவாக போயிருக்கும். அது இருக்கிறதுனால தான் அந்த படம் முழுக்க நான் வந்து காமெடி ஜாஸ்தி பண்ணேன். ஒரிஜினலில் இல்லாத இந்த லவ் ட்ராக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அப்போ அதில் நிறைய சீக்வன்ஸ் வந்து வரும், ஜாலியாக இருக்கும், எல்லாமே வந்து அது அந்த ஆங்கிள்லேயே பண்ணோம். ஆனால் இந்த படம் வந்து எந்த இடத்துல வந்து எல்லாரையும் சோக் பண்ணிடுச்சு. கிளைமேக்ஸில் வந்து கமல் அழுதப்போ ஏன் எல்லாருமே வந்து அழுதாங்க அப்படின்னா இந்த சீன் தான் லீடு. இந்த சீன் தான் அந்த டோட்டல் கான்செப்டு. அவன் வந்து அவனுக்கேங்க போய் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீ செத்து போயிடுவேன்னு சொல்லாமல் இருந்து பாருங்களேன். அவன் வந்து இதுவாக ஹாப்பியாக இருந்திருப்பான்ல, ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இது அவர் ஆர்கியூ பண்ணுவார் இல்லையா ஸ்னேகா கிட்ட. ஸோ இதெல்லாமே பாருங்கள், அந்த கேரக்டர்ஸ் டக்குன்னு விளக்கிடுவாங்க. ஸ்னேகா லவ்வர், இவர் பாப்பு கீப்பு எல்லாம் போயிடும் அந்த இடத்துல. நீ டாக்டர், நீ ஏன் இப்படி சொன்ன, நான் ஒரு காமன் மேனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நான் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இது இருக்குல்ல, அதுதான் முக்கியமான ஒரு ஜோல்ட்டிங் பாயிண்ட் அந்த படத்தில். ஜெமினியோட ஐடியா பேசணும். ஜெமினி சீன்னா வாட் இஸ் தட் ஒன் சீன் ஃபார் யூ ஜெமினியில்? எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சம்பவங்கள் அந்த படத்தில் இருக்குல்ல, ஆனால் ஒரு ரவுடியை ஒரு மார்வாடி ஃபேமிலி எப்படி வந்து அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து 300 அடி சீன் எனக்கு தேவை. அது ஜஸ்டிஃபைடாக இருக்கணும்ல, அது ரொம்ப சேலஞ்சிங். அதுவும் அங்கேயே எழுதுனது தான் ஸ்பாட்டில். ஆனால் இடத்த அந்த தோட்டத்தண்ணி சார் வந்து அது சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தார். அது போனோடனே அந்த என் கையில் இருந்தது மொத்தம் 3 சீட்டு தான் அந்த சீனை பொறுத்தளவில். ஒன்று இந்த லவர்ஸ் சீட்டு ஒன்று இருக்கும், எதிரும் புதிருமான ஒரே சீட்டில் உட்காந்தாங்கனாலும் இப்படி தான் ஒருத்தர் உட்காரணும், ஒருத்தர் இப்படி தான் உட்காரணும். இது அந்த சீட்டு. அதில் இன்னொரு 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது அந்த பெக்குலியராக இருக்கும் அந்த சீட்டோட அமைப்பு. அது வச்சோன்னே கான்செப்ட் வந்துச்சு அந்த சீனில். டிஜிபி இந்த திசையை பார்த்து இந்த பொண்ணு, இந்த திசையை பார்த்து ஹீரோ, இவங்க திசையை பார்த்து அவர். ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜ் அது. ஆனால் இந்த ப்ராப் வந்து முன்னாடி பிளானில் இல்லை. அதை வச்சுட்டு நான் அவங்கள உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் தேடுறேன் இந்த சீனில் வந்து எப்படி டிஜிபி வந்து சொன்னால் ஒத்துக்கணுமே அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி இந்த சீனில் வந்து அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்திருப்பார், ரூபா நோட்டு மாலையெல்லாம் போட்டு அவரை வரவேற்றிருப்பாங்கன்னு ஒன்று வரும். அப்போ அது ஜஸ்ட்டு அந்த ஒரு சீனில் இருந்த கேரக்டரை தூக்கி இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன். அவர் யாருன்னு நினச்சிங்க? அவர் வந்து
சேட்டு கிடையாது, நான் லவ் பண்ணேன். நீ இந்த பொண்ணோட அக்கா சொல்லுவாள், அவர் நல்லவராக மட்டும்தான் பார்த்தாங்க, அவர் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவே செலவு பண்ணி அமுச்சு வச்சார் அப்படின்பா. ஸோ அங்கே அடுத்த பாயிண்ட்டு ஜஸ்டிஃபைடு. அவங்க லவ்வுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, நல்லவனா கெட்டவனான்னு பார்ப்பாங்க. ஓகே. மூணாவது வந்து டிஜிபி சொல்கிறார், நாங்கள் வந்து ஒருத்தனை வந்து திருத்தி அனுப்புகிறோம், நீ திருப்பி அனுப்பிடாத அப்படிங்கிறாரு. இந்த 3 தான் அந்த இதில் இருக்கிற பாயிண்ட்டு. இந்த 3 வந்து 300 அடியில் நான் கன்வின்சிங்காக சொல்லணும் அந்த சீன். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறணும். அது வந்து இதை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அந்த டிஜிபியோட வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு பவர் இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு புறச்சூழல் வந்து இருக்கணும். இது 3 வந்து அந்த அந்த ஷார்ட் அலைன்மெண்ட்லேயே கொண்டு வந்து அந்த மேட்ரு வந்து அதை முடித்தேன். ஸோ அது ரொம்ப, ஏன்னா அதான் படத்தினுடைய கான்செப்ட். ஒரு ரவுடியை எப்படி சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குது, அதுக்கு வந்து அந்த சீன் வந்து ஒரு முக்கியமான சீன். அது இப்போது 300 அடி தான் அந்த சீன் இருக்கணுன்றது இருக்குல்ல, அது முன்னாடியே டிசைடா இவ்வளோதான் இவ்வளோக்குள்ளே சொல்லிடணும் அப்படின்னு? இல்லை, அதாவது அந்த நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீலுக்கு மேலே எடுக்க வேண்டிய ஒரு சீன். அது சீன்னா நிறைய சீன்ஸ் எடுத்து தான் கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் அது வந்து நான் ஒரு சீனில் பண்ணால் தான் எனக்கு ஃபுட்டேஜ் தாங்கும். மொத்த படத்துக்கு உண்டான இது எனக்கு அதுக்கு மேலே அதில் வந்து செலவு பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த ஒரு 300 அடிக்குள்ளே எனக்கு வந்து நான் நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகிருதா அப்படின்னு பார்த்து மெஷர்டாக எடுக்கப்பட்ட சீன் அட்டகாசம். அட்டகாசமில் தட் ஒன் சீனா என்ன? அட்டகாசமில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அந்த இடம் மாறுறாங்கல்ல, அதுக்கு உண்டான அந்த ஒரு பொசிஷனிங் ஒன்று இருக்குல்ல. இந்த 2 அஜித்தும் வந்து அவன் ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த சமுத்திரக்கனியோட ஆட்கள் வந்து தேடுறாங்க அப்படிங்கும் பொழுது, அதே நேரம் அம்மா மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. சரி, இந்த பையனை இவனை கோத்து விட்டுட்டு, ஏன்னா இவனோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறான் பிளட்டு டொனேட் பண்ணும்போது, அப்போ அவனை இங்கே வர வச்சுட்டு அவனை வந்து நமக்கு பதிலாக இங்கே வந்து கூட இருக்கிற ரமேஷ் கண்ணா கேரக்டர் மூலமாக பிடிச்சி கொடுத்துட்டு தான் வந்து அங்கே போய் தன்னுடைய ரிவெஞ்சை தீர்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அந்த சீன் வேணும். அதுக்கு வந்து ஒரு செட் ஒன்று போட்டு, அந்த ஷிப்போட செட்டு அப்படியே போட்டு, இந்த ஷார்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு எம்ஜிஆர் பட பாணியில் இருக்கணும் அந்த சீனு. இதெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கிற ரூல் அந்த படத்துக்கு. அது வந்து ஸோ எம்ஜிஆர் படத்தினுடைய ஃபார்முலா தான் அந்த படம். எம்ஜிஆர் பட ஃபார்முலாலாம் என்ன? இன் ஜென்ரல் வந்து இப்போ வந்து ஒரு நல்லவன் கெட்டவன் அவங்க வந்து இடம் மாறிடுறாங்க, அதுலேருந்து அம்மாவுக்கு மேலே ஒரு பாசம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ விஷயங்களும் ஒன்று இருக்குல்ல. இது வந்து அந்த ஃபார்முலா வந்து எனக்கு வந்து அஜித் வந்து அப்போ வந்து ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கும்போது அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு படம் தேவைப்படுது. அதனால் தலை போல வருமா அப்படின்னு பாட்டெல்லாம் வந்து வச்சு அந்த எலிவேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த சீன் வந்து பர்டிகுலராக படத்தினுடைய ஜியாகிரஃபியை மாற்றுதில்லை. அதனால் அது ரொம்ப முக்கியமான சீன். அது எடுக்கப்பட்ட விதமும் உங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக நல்லா இருக்கும். எனக்கு உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் பெக்யூலியரான ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஈவினிங் காலேஜ் போகிற ரவுடி, இது வந்து நான் பார்த்ததே இல்லை. சரி. இப்போ பர்மா வட்டாரம் படத்தில் இப்படிலாம் இருக்குல்ல. அட்டகாசம் ஒரு ஸ்டார் ஃபிலிம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்டார் நம்ம ஹைலைட் பண்ணுற ஒரு படமாகவும் அது இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. சூப்பர். அம்மா மேலேயே ஒருத்தனுக்கு வெஞ்சன்ஸ் இருக்குது, அந்த ரிவெஞ்சை தீர்த்துக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான், அவன் தான் என் ஹீரோன்னு பிக்ஸ் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சா? ஏன்னா அம்மான்றது முக்கியமான ஒரு சென்டிமெண்ட், நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு எமோஷன், எங்கேயும் தப்பாயிடக்கூடாதுன்ற ஒரு அது இருந்துச்சு. பட் அதேமாரி பண்ண அது வந்து ஒரு அஜித் சார் படமாக மட்டும் இல்லாமல் அது என் படமாகவும் கொஞ்சம் தெரியணும்னா இப்போ அங்கே இந்த மாதிரியான சில கான்செப்ட் இதில் தானே தெரியும். அது புது பாயிண்ட் இல்லையா? ஒருத்தன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். ஆனால் அம்மா என்ன பர்பஸ்க்காக அவனை வந்து தத்து கொடுத்தாங்கன்னு அவனுக்கு தெரியாமே அவன் வந்து ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டான். அம்மா நினச்சிட்டு இருக்கிறாங்க அவன் வந்து ஃபாரினருக்கு தத்து கொடுத்தான், அவன் நேரம் வெளிநாட்டில் நல்லா இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவன் உள்ளூரில் தான் இங்கே எங்கேயோ தூத்துக்குடியில் இருக்கிறான். அவன் வந்து ஒரு ரூபத்தில் இங்கே வரான், அம்மானால் புரிஞ்சிக்க முடியல. அது சின்ன சின்ன டைலாக் இதெல்லாம் இருக்கும். கரெக்ட். எனக்கு அஜித்குமார் அவர்கள்ட்ட நீங்கள் இந்த கதையை சொன்னோன்னே, கேரக்டர்ஸை சொன்னோன்னே, அம்மா மேலே ரிவெஞ்ச் இருக்குன்னு போகிறேன்னா ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட.
இல்லை, அவர்கிட்ட எதுவும் அந்த மாதிரி இல்லை. அவர் அந்த அவர் சில பேரை நம்பிட்டார்னா அவர் ரொம்ப பிளைண்டாக நம்பிடுவார். அவர் ஓகே நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஏரியா அது. அது வந்து அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்டில் வந்து சொன்னாங்க, ஒரு அம்மா மேலேயே நெகட்டிவாக ஒரு ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா அப்படின்னாங்க. பட் அது எடுத்தால் தான் அந்த படம், இல்லைன்னா அது ரொம்ப சாதாரண படம். அவர் அதில் வந்து ஒரே ஒரு இடத்துல அந்த டைலாக் அவங்க சொல்ல, என்ன பாஷை எதுவும்பாங்க அம்மா, இதுவும் தமிழ் தான், நானும் உங்கள் புள்ள தான் பாரு. அதில் 1000 அர்த்தம் இருக்குது. தமிழ் பாஷை தான், ஆனால் தூத்துக்குடி ஸ்லாங்கு. அது அம்மாவுக்கு புரியல, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து வேறு, இவன் அம்மாவோட பையன்தான். அதை வந்து ரொம்ப அந்த அந்த 2 காயினேஜ் தான் அது. என்ன பாஷை இது அப்படின்னா, இதுவும் தமிழ் தான், நானும் உங்கள் புள்ள தான் அப்படின்னு சொல்கிறதில்ல. அது இதாகிருதில்ல. இல்லை, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, தல தீபாவளி பாட்டு அது ஒரு மாஸ் சாங், செலிப்ரேஷன் சாங், ஓகே. ஆனால் அதுலேயும் 2 வரையும் வந்துடும். தாயே என்ன தள்ளி வச்சா கண்ணில் ஊசி வச்சு தைச்சா. அங்கேயும் நீங்கள் அந்த கேரக்டரை விடல. அந்த கேரக்டருக்கான மெலங்கலி வந்து அங்கே இருக்குது, சோகம் இருக்குல்ல. இது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா கம்போசர்ட்டையும் லிரிசிஸ்ட்டையும், இது எனக்கு வேணும், இந்த எமோஷனும் வேணும்னு சொன்னனால தான் அந்த லைன் வந்துச்சு. வைரமுத்து சார்கிட்ட கதை சொன்னனால தான் அந்த லைன் வந்துச்சு. பட் அவர் வந்து ரெக்கார்டிங்க்கு முன்னாடி கேட்டார், இது வந்து அந்த விஷயம் இல்லைன்னா இது வந்து பொதுவான ஒரு பாட்டாக இருக்குமேயா, அதை வந்து அப்படி பண்ணிக்கலாமா, சரணம் வேணா மாற்றி தட்டுமா அப்படின்னாரு. அவருக்கு அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணார். ஆனால் நான் அடமெண்ட்டாக எனக்கு இல்லை, இந்த கதைக்கு அது ரெலவெண்ட்டாக அந்த 2 லைன் வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது அது பிளெயினாக தல தீபாவளி சாங்கு கதையை ரிஃப்ளெக்ட் பண்ணாத ஒரு சாங்காக இருந்தால் இன்னும் கூட அது வந்து எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து நல்லா இருக்குமோன்னு எனக்கு அப்புறமா லேட்டர் தாட்டாக தோணுச்சு. எனக்கு அப்படி தோணும். அதுதான் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் இல்லை தட். அதை விடாமதுனால தான் அங்கே சரண் இருக்காரு. ஆமாம் ஆமாம், இல்லை அது கரெக்டு தான். இப்போ அதை எப்படி அதாவது மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அது சகலகலாவில் ஹாப்பி நியூ இயர் பாட்டு மாதிரி இளமை இதில் வந்து எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லோரும் நியூ இயரை கனெக்ட் பண்ணிக்கலாம், அது பொதுவான ஒரு பாட்டாயிடும். இப்போ பொதுவான பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே சட்டுன்னு பர்சனலாக 2 லைன் வந்துச்சுன்னா அவங்க கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிருமோங்கிறது மற்றவங்களுக்கு உண்டான இது. எனக்கு அது இருந்தால் தான் இந்த சாங் வந்து அவன் என்ன தான் இருந்தாலும் இந்த கதையில் வந்து கதையோட வெளியில் போகலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்னு பார்த்து தான் அதை வைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இப்போது எப்படி நீங்கள் வந்து தல தீபாவளி பாட்டில் அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு சோகத்தை விடலையோ, அந்த மாதிரி யூ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டேட் ட்ரூ டு யுவர் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க. நிறைய இடங்களில் நான் சின்ன வயசுல தேட்டரில் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். பார்த்தேன் ரசித்தேனில் சிம்ரனுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்ததுலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, ஏன்னா நான் வந்து ஒரு தீவிரமான சிம்ரன் ஃபேன். சரி, எனக்கு சிம்ரனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தில் அவங்க வந்து நெகட்டிவாக இருப்பாங்க. அப்படி என்னை கான்ஸ்டண்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ண ஒரு டைரக்டர் வந்து நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். என்னையும் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி இன்டர்வியூவில். அப்படிங்களா? ஆமாம், ஏன்னா ஏகப்பட்ட ஆங்கிளில், அதாவது என்னை சுற்றி ஒரு 40 கேமரா வச்ச மாதிரியான 40 ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் வந்து வந்ததுனால எனக்கு வந்து இது என்ன ரிவ்யூ பண்ணி அதை ரீவிசிட் பண்ணி அதை வந்து இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்மையிலே எனக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு இது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐ எம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது, என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.